வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு முழங்கால் வலி ஏற்படாமல் அதை குணப்படுத்துறதுக்கு வராமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை அவங்க எடுத்துக்கொள்ளணும், என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை அவங்க கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். முழங்கால் வலி மற்றும் மூட்டு வீக்கம், மூட்டு வலி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அலர்ச்சி எதிர்ப்பு உணவுகள் எடுத்துக்கொள்ளும்போது நம்ம சரி பண்ணிக்கலாம். இப்போ இந்த முழங்கால் வலி, மூட்டு வலியெல்லாம் முதல்ல எதனால் ஏற்படுதுன்னா எலும்பு தொடர்பான பிரச்சனைகளோடு இது சம்மந்தப்பட்டது. எலும்புகளுக்கு போதிய அளவுக்கு கால்சியம், பாஸ்பரஸ் போன்ற அடிப்படை ஊட்டச்சத்துக்கள் கிடைக்காததால் இது மாதிரி நிறைய எலும்பு தொடர்பான பிரச்சனைகள்லாம் ஏற்படும். அப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா எலும்புகளுக்கு ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய உணவுகள் தரும்போது 40, 50, 60 வயதிலுமே அவங்களுடைய எலும்புகள் பன்மடங்கு பலம் பெற வச்சுதுன்னா முழங்கால் வலி, மூட்டு வலியெல்லாம் அவங்க சரி பண்ணிக்கலாம். ஸோ அந்த உணவுகள்லாம் என்னென்ன அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளும் போது அந்த முழங்கால் வலி குணமாகுவதற்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் நிறைய மீன் வகைகளில் இருக்கும். சால்மன் மீன், காணாங்கெழுத்து மீன், நெத்திலி மீன், மத்தி மீன் போன்ற இந்த மாதிரி மீன்கள் இருக்குங்களே, இது கூட அந்த சார்டின் மீன், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மூட்டு வீக்கத்தை உங்களுக்கு குறைக்கக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ், அந்த அலர்ச்சிக்கு எதிரான பண்புகளை உங்களுக்கு கொடுக்கும். ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்களை கொடுக்கும். இப்போ மீன்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ப்ரொசீஜர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வாரத்தில் 2 நாட்கள், ஏதாவது 2 நாட்கள் வாரத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா மீன்கள் எடுத்துக்கலாம். இப்போ 40, 50, 60 வயது, அதுவும் குறிப்பாக 60 வயதுக்கு மேலே முதியவர்கள் மீன்களை சாப்பிடும்போது செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுத்தும் அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. நீங்கள் அளவாக சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுடைய செரிமானத்திற்கு உதவி புரியுமே தவிர பிரச்சனைகள் ஏற்படுத்தாது. அப்போ மீன்கள் இருக்கக்கூடிய இந்த ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் குறிப்பாக அந்த முழங்கால் வலி, மூட்டு வலியும் உங்களுக்கு சரி பண்ணிடும். அந்த 50, 60 வயதிலுமே ஸ்ட்ராங்கான எலும்பு அமைப்பை நீங்கள் பெறும்பொழுது முழங்கால் சம்பந்தமான பிரச்சனைகள் இல்லாமல் முழங்கால் வலிமை பெறும், மூட்டு வலியெல்லாம் உங்களுக்கு இருக்காது. இப்போ நீங்கள் 60 வயதுக்கு அப்புறம் நீங்கள் மீன்களை சாப்பிட்றீங்கன்னா அதில் எண்ணெய் எல்லாம் அதிகமாக சேர்க்காமல் எண்ணெய் அளவாக சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா கொலஸ்ட்ரால் பிரச்சனை இல்லாமல் உங்களுக்கு இந்த ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்களை பெறுவதற்கு மீன்கள் உதவிகரமாக இருக்கும். மஞ்சள் மற்றும் இஞ்சி தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய சமையலில் பயன்படுத்திட்டே இருக்கீங்க. மஞ்சளை மஞ்சள் தூள் மாதிரி பயன்படுத்துகிறீங்க, இஞ்சியை சமைத்து பயன்படுத்துகிறீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு அது உதவிகரமாக இருக்கும். முழங்கால் வலியை 60 வயதிலுமே சரி பண்ணிடும். இதுக்கு காரணம் என்னென்னா மஞ்சள் இருக்கக்கூடிய குர்குமின் அப்படின்ற அந்த வேதிப்பொருள், அந்த பண்பு மற்றும் இஞ்சியில் இருக்கக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ், அந்த அலர்ச்சிக்கு எதிரான பண்புகள் எல்லாமே முழங்கால் வலியை கணிசமான அளவுக்கு உங்களுக்கு குறைச்சிருங்க. மூட்டு வலியுமே உங்களுக்கு குறைக்கும், மூட்டு வீக்கத்தையுமே உங்களுக்கு சரி பண்ணிடும். ஸோ இந்த குர்குமின் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அலர்ச்சிக்கு எதிரான பண்பு, ஆன்டிபயோட்டிக், அதாவது நோய் எதிர்ப்பு நோய்கள் ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா அதை எதிர்த்து போராடக்கூடிய அளவுக்கு சக்தி கொண்டது ஒரு வேதிப்பொருள். அப்போ நம்ம இது உயர்தர கிருமி நாசினியாகவுமே இந்த குர்குமின் பார்க்கப்படுது. எது எப்படி இருந்தாலுமே நீங்கள் உங்களுடைய சமையலில் தொடர்ந்து மஞ்சள் தூள் பயன்படுத்துறது, இஞ்சியை இஞ்சி டீ மாதிரி எடுத்துக்கிறது, அதே போல் நீங்கள் இஞ்சியை ஜூஸ் மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதே போல் ஒரு நாளைக்கு நீங்கள் 1 கிராம்லேருந்து 3 கிராம் வரைக்கும் இஞ்சி சாப்பிட்றீங்க அப்படின்னாலே போதுமானது தான். அந்த 4 கிராம் தாண்டி போகக்கூடாது. இது மாதிரி நீங்கள் சமைத்து எடுத்துக்கோங்க. இஞ்சியை டிகாக்ஷன் குடிக்கும் போது அதில் நீங்கள் எடுத்துக்கிறது, டீ காஃபி குடிக்கும் போது எடுத்துக்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு மஞ்சளோடு சேர்ந்த இந்த இஞ்சி அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளை உங்களுக்கு கொடுக்கும். அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் கிடைக்கிறதன் மூலமாக நாள்பட்ட நோய்களினுடைய அபாயத்தை நம்ம எதிர்த்து போராட முடியும். ஸோ இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் பெறும்பொழுது மூட்டு வலி, முழங்கால் வலியெல்லாம் உங்களுக்கு இருக்காது. குறிப்பாக நம்ம இந்த எலும்புகளுக்கு வலிமை பெற வைக்கிறதுக்கான அந்த அடிப்படை ஊட்டச்சத்துக்களை பெறணும் இல்லையா, அதனால் க்ரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய பச்சை இலை காய்கறிகளை நம்ம எடுத்துக்கொள்ளணுங்க. க்ரீன் வெஜிடபிள்ஸ்னு பார்க்கும்போது நம்ம 40, 50, 60 வயதில் தான் நமக்கு இந்த எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் சீக்கிரமாக நம்மளை அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா அப்போல்லாம் நமக்கு ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படும். இப்போ நாம் அந்த டைமில் என்ன பண்ணணும் அப்படின்னா தினமும் நம்மளுடைய உணவுகளில் தொடர்ந்து காய்கறிகளை சேர்த்துக்கிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு காய்கறி, க்ரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய பச்சை இலை காய்கறிகளை தினமும் நம்ம சாப்பிடணும். காலை மற்றும் மாலை வேளைகளில் காய்கறி வடிசாறு, வெஜிடபிள் சூப் நம்ம எடுத்துக்கொள்ளணும். கீரைகளை நம்ம சாப்பிடணும்னா சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஏதாவது ஒரு கீரைகளை சாப்பிடணும். இப்போ குறிப்பாக அந்த முடக்குவாதம், அப்புறம் அந்த முழங்கால் வலியெல்லாம் உங்களுக்கு இருக்குன்னா முடக்கத்தான் கீரை நீங்கள் வாரத்தில் ஒரு தடவைலாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ கீரை, ஃப்ரக்கோலி, முட்டைக்கோசு, இந்த மாதிரி க்ரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய பச்சை இலை காய்கறிகளில் விட்டமின் கே, விட்டமின் சி, கால்சியம், பாஸ்பரஸ், இந்த மாதிரி அடிப்படையான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. இவை எல்லாமே எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்தி ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முழங்கால் வலி, எலும்பு தொடர்பான பிரச்சனை, மூட்டு அலர்ச்சி போன்ற எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாது. உங்களை பேலன்ஸ் தடமாறாமல் ஸ்ட்ராங்காக வைக்கும். குறிப்பாக அந்த 60 வயதில் முழங்கால் வலியெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கெல்லாம் இந்த க்ரீன் வெஜிடபிள்ஸ் ஹெல்ப் பண்ணும். விதைகள் மற்றும் நட்ஸ் வகைகள் நீங்கள் எடுத்துக்கொள்ளணுங்க. ஸோ விதைகள் மற்றும் நட்ஸ் நீங்கள் தினமும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கொள்ளும் போது முழங்கால் வலியை 60 வயதிலுமே அது உங்களுக்கு சரி பண்ணும். பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, அக்ரூட் பருப்பு,
இது மாதிரி நிறைய நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளணும். அதாவது வால்நட்னு சொல்லுவோம், அதான் அந்த அக்ரூட் பருப்பு. அப்புறம் சியா விதைகள், பூசணி விதைகள், ஆலி விதைகள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மூட்டு வலிக்கு வந்து சிறந்தது. அதாவது மூட்டு வலி உங்களுக்கு வந்து சரி பண்ணி முழங்கால் வலியுமே உங்களுக்கு வந்து சரி பண்ணிடும். நாம் வந்து அந்த விதைகள் மற்றும் நட்ஸ் எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு போதுமான அளவுக்கு தான் வந்து எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பாதாமெல்லாம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 5லிருந்து 8 பாதாம் பருப்பு அல்லது 3லிருந்து 5 பாதாம் பருப்பு உங்களுடைய உடலமைப்புக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ விதைகள் மற்றும் நட்ஸ் தினமும் ஒரு கைப்பிடி அளவு உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அதை நீங்கள் ஆட் பண்ணலாம். இல்லைனா உணவுகளை சாப்பிட்றதுக்கு முன்னாடியே இந்த உடல் பருமன்லாம் ஆகாமல் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னாலுமே இந்த விதைகள் மற்றும் நட்ஸை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அடிப்படையான எலும்புகளுக்கு தர வேண்டிய ஊட்டச்சத்துக்களை கொடுத்து பிரச்சனைகளை வந்து நமக்கு வந்து தீர்த்துருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பழங்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எலும்புகளை பலப்படுத்திக்கிறதுக்கு. அப்போ 60 வயதுலையுமே இந்த முழங்கால் வலியெல்லாம் இல்லாமல் மூட்டு வலி மூட்டு வீக்கம் எல்லாம் நலமாக இருக்க முடியும். பெரி வகை பழங்களை வந்து எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ளூபெரி, ஸ்ட்ராபெரி, ராஸ்பெரி பழங்கள் இது எல்லாமே நீங்கள் எடுத்துக்கணும். இது கூடவே வந்து சிட்ரிக் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய சிட்ரஸ் பழங்களையும் எடுத்துக்கணும். அதாவது எலுமிச்சை பழம், இந்த நெல்லிக்காய் பழம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த திராட்சை பழம் இதெல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இதில் வந்து விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து நிறைந்திருக்கு. அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளும் இருக்குது. இது உங்களுக்கு அந்த எலும்பு தொடர்பான பிரச்சனைகளை ஏற்படவும் விடாது. எலும்பு வந்து உங்களுக்கு பலப்படுத்திடும். அப்போ பெரி வகை பழங்களையும் சிட்ரிக் அமிலங்கள் இருக்கக்கூடிய இந்த சிட்ரஸ் பழங்களையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா எலும்புகளை நீங்கள் பலப்படுத்திக்கலாம். இதனோட சேர்ந்து பல்வேறு விதமான பல வகைகளை நீங்கள் எடுத்துக்கணும். எப்போதுமே பழங்கள் இருக்கக்கூடிய அடிப்படை ஊட்டச்சத்துக்கள் தசைகள், எலும்புகள், நரம்புகளை உங்களுக்கு வலுப்படுத்துங்க. அதனால நீங்கள் தினமும் ஒரு பழங்கள் அப்படின்ற விதத்தில் வந்து சாப்பிட்டுவாங்க. இதுவே நீங்கள் 60 வயதிற்கு மேற்பட்டவர்களாக இருக்கும்போது சுகர் பிரச்சனைகள் நீங்கள் அவதிப்படுறீங்கன்னா நீங்கள் சேர்க்கக்கூடிய பழங்கள் வந்து ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை அதிகப்படுத்தாத பழங்களாக இருக்கணும். அது மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய எலும்புகளை மட்டுமே நீங்கள் வலுப்படுத்திக்கலாம். முழங்கால் வலி மூட்டு வலி எல்லாம் 60 வயதிலும் ஏற்படாமல் நீங்கள் நலமாக இருக்க முடியும். ஸோ பழங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. எண்ணெய் வகைகளில் நீங்கள் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஆலிவ் எண்ணெய் வந்து நீங்கள் வாங்கி சாப்பிடலாம். 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் வந்து இந்த முழங்கால் வலியெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா ஆலிவ் ஆயில் வந்து யூஸ் பண்ணலாம். ஆலிவ் ஆயில் வந்து நீங்கள் வாங்குறீங்க மார்க்கெட்டில் அப்படின்னா ஒரு 6 மாதத்துக்குள்ள அதை பயன்படுத்துறது அதனுடைய ஊட்டச்சத்து மதிப்புகளை வந்து பெறுவதற்கு ஹெல்ப் பண்ணும். அப்போ இந்த ஆலிவ் ஆயில் வந்து இருக்குங்களே, ஸோ எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் ஆயில் சொல்லுவாங்க. கூடுதல் கன்னி ஆலிவ் எண்ணெய் வந்து மூட்டு வலியை உங்களுக்கு வந்து குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனுடைய சேர்ந்து அந்த முழங்கால் வலியுமே உங்களுக்கு வந்து சரி பண்ணிவிடுங்க. அப்போ ஆலிவ் ஆயில் வந்து தொடர்ந்து நீங்கள் சுழற்சி அடிப்படையில் சமையலில் பயன்படுத்திட்டே இருக்கலாம். முழு தானியங்கள் நம்ம வந்து எடுத்துக்கொள்ளணும். ஓட்ஸு, பார்லி என்று சொல்லக்கூடிய வார்கோதுமை, அந்த கம்பு மற்றும் ப்ரௌன் ரைஸ் இதெல்லாமே வந்து சுழற்சி அடிப்படையில் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம்னா மூட்டு அரிசியை குறைக்கலாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா முழு தானியங்கள் என்று சொல்லக்கூடிய குயினோவா, பழுப்பு அரிசி, ஓட்ஸ், ஆரோக்கியமான முழு கோதுமை ரொட்டி இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது இந்த முழு தானியங்கள் தினமும் நம்ம உணவுகளை சேர்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா எலும்புக்கு வேண்டிய அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும். குறிப்பாக மூட்டு அலர்ஜி, மூட்டு வலி, முழங்கால் வலி இது எல்லாத்தையுமே நம்ம வந்து சரி பண்ணிக்க முடியும். பேலன்ஸ் தடுமாறாமல் நம்ம அந்த 50-60 வயதிலுமே இருக்கிறதுக்கு முழு தானியங்களை தினமும் எடுத்துக்கொள்ளலாம். பூண்டு மற்றும் வெங்காயம் அதை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளணுங்க. ஸோ அதை எடுத்துக்கிட்டோம்னா 60 வயதிலுமே நமக்கு முழங்கால் வலியெல்லாம் இல்லாமல் நலமோடு இருக்கலாம். அப்போ தசை வலி மற்றும் தசைகளில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைக்கக்கூடிய சல்ஃபர் சேர்மங்களை பூண்டு, வெங்காயம் இரண்டுமே கொண்டு இருக்கு. அப்போ சரிவிகித அளவில் எப்போதுமே நம்ம தினந்தோறும் நம்மளுடைய உணவுகளில் பூண்டு வெங்காயம்லாம் சமைச்சிட்டு தான் இருப்போம். அந்த அளவு அப்படியே தொடர்ந்து பராமரிச்சுட்டே இருக்கும். தினமும் பூண்டு வெங்காயம்லாம் சமைக்கப்பட்டிருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துகிட்டு இருக்கோம்னா முழங்கால் வலி, மூட்டு வலி, எலும்பு தொடர்பான பிரச்சனைகள்லாம் இருக்காது. அப்போ இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஒமேகா 3 கொழுப்புகள் நிறைந்திருக்கக்கூடிய மீன்கள், மஞ்சள், இஞ்சி, ஆலிவ் எண்ணெய், பாதாம் பருப்பு, அக்ரூட் பருப்புகள், கிரீன் வெஜிடபிள்ஸ், பச்சை இலை காய்கறிகள், பெரி பழங்கள், நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய பழங்கள், கால்சியம், விட்டமின் டி, பாஸ்பரஸ் போன்ற எலும்புகளுக்கு வலிமை தரக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொண்டே இருக்கும்போது எலும்பு பலமாகிறதால பேலன்ஸ் தடுமாறாமல் இருப்பீங்க. 60 வயதுலையுமே முழங்கால் வலி, மூட்டு வீக்கம்லாம் உங்களுக்கு வந்து எதுவுமே இருக்காதுங்க. அப்போது நீங்கள் தவிர்க்க வேண்டிய உணவுகள்லாம் ஒரு சில உணவுகள் இருக்குது. என்னென்னா அதிகப்படியான சர்க்கரை மற்றும் அதிகப்படியான உப்பு இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிடக்கூடாது. அதிகப்படியான சர்க்கரையும் அதிகப்படியான உப்பும் எலும்புகளுக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்களை பெற விடாது. எலும்புகளை உருக்குலைக்க வச்சிடும். அதாவது எலும்புகளை ரொம்ப ரொம்ப வீக் ஆகிடும். அதனால் சுகர் அதிகமாக இருக்கக்கூடிய, சால்ட் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை தவிர்க்க வேண்டியது நல்லது. பதப்படுத்தப்பட்ட உணவுகள் அந்த உணவுகளையுமே நீங்கள் வந்து தவிர்க்கணும். ஜங்க் ஃபுட்ஸ் இதெல்லாம் நீங்கள் சாப்பிடக்கூடாது. ஆரோக்கியமற்ற கொழுப்புகள், நிறைய கொலஸ்ட்ரால் சேர்க்கக்கூடிய ஃபேட்டி ஃபுட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஸோ இதெல்லாம் இல்லாமல் முன்னாடி சொல்லக்கூடிய அந்த ஆரோக்கியமான உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அடிக்கடி அந்த உடற்பயிற்சிகளை வந்து செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த முழங்கால் வலியெல்லாம் இல்லாமல் 60 வயதிலுமே நீங்கள் பேலன்ஸ் தடமாறாமல் சுறுசுறுப்பாக உங்களால் இயங்க முடியும். வலிமையாக ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். ஸோ இதை வந்து நீங்கள் தொடர்ந்து பராமரித்துக் கொள்ளுங்கள். நலமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.